சரி, இப்போ ஃப்ராகோட டாப் கட்டிங் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ கீழே வந்து எப்பவும் போல பேசிக்கா வந்து ஒரு லைன் வரைஞ்சிட்டு இதுல இருந்து ஹைட் வந்து 9 இன்ச் 8 இன்ச் ஹைட்டு 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் 9 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுருவோம். ஓகேங்களா? இப்போ இந்த லைன்ல வந்து ஷோல்டர் ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் மார்க் பண்ணுவோம். ஷோல்டர் வந்து 4.75. ஷோல்டர் எங்க மார்க் பண்றீங்களோ அங்க கீழே ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து 4.5. ஓகேங்களா? இதுக்கு எல் போட்டுட்டேன். அடுத்தது ஷோல்டர் லைன்ல இந்த லாஸ்ட்ல இருந்து நெக் வந்து 2 இன்ச் நெக் வித் வந்து 2 இன்ச் நெக்கோட டெப்த் வந்து ஃப்ரண்ட் இப்போ நம்ம கட் பண்றது ரெண்டா தான் ஃபோல்ட் பண்ணிருக்கோம். ஃப்ரண்ட் பீஸ் தான் இப்போ கட் பண்றோம். சரிங்களா? நெக் வித் வந்து 3 இன்ச் ஃப்ரண்ட்ல 3 இன்ச் பேக்ல வந்து 2 இன்ச். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ டிரா பண்ணிட்டு இப்போ இங்க ஆர்ம் ஹோல் வரையறதுக்கு முன்னாடி அப்பர் பாடி மெஷர்மெண்ட் வேணும். அப்பர் பாடி மெஷர்மெண்ட் வந்து 6 இன்ச் waist measurement to 6 inch. ஓகேங்களா? இப்போ இந்த லைன் வந்து 1 இன்ச் இருக்கு. அதனால இதுல வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு இப்போ 4.5 இதுல வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு இது வரைக்கும் லைன் வந்து நேரா வரணும். இந்த பாயிண்ட்ல இருந்து அப்பர் பாடி மெஷர்மெண்ட் எங்க வருதோ அங்க வந்து ஓகேங்களா? இப்போ இது வந்து பேசிக் பாடி. இது போக சீம் அலவன்ஸ் வந்து இப்போ இங்க தையல் போட்டுருவோம். இது போக சீம் அலவன்ஸ் வந்து 1 inch எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து கட்டிங் போட்டுருவோம். ஓகேவா? இப்போ இப்போ வந்து நம்ம கட் பண்ணது ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிருக்கோமா? இப்போ இதை வச்சு பேக் பீஸ் கட் பண்றதுக்கு பேக் சைஸ் ஜிப் வைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருங்க. 1/2 இன்ச்ல பாயிண்ட் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிட்டு ஓகேங்களா? அதுல அப்படியே வந்து ஃப்ரண்ட் பிளேஸ் பண்ணி நெக் மட்டும் வரையாதீங்க. ஏன்னா ஃப்ரண்ட் வந்து டெப்தா இருக்கும், பேக் வந்து கொஞ்சம் டெப்த் கம்மியா இருக்குமா? அதனால மற்றது அப்படியே வந்து வரைஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இங்க மட்டும் நெக் மட்டும் 2 இன்ச் சொன்னீங்களா? ஃப்ரண்ட் வந்து 3 இன்ச் பேக் சைடு வந்து 2 இன்ச் சொன்னா இப்போ இதை மட்டும் எல் போட்டுட்டு என்ன ஷேப் வேணுமோ அதாவது வரைஞ்சுக்கோங்க இந்த லாஸ்ட் வரைக்கும். இப்போ இங்க வந்து கீழே சைடு ஹிப் சைடு வந்து 1/2 இன்ச் வந்து கர்வா கொண்டு போகணும். எதுக்காகனா இப்போ சைடு வந்து கீழே கிளாத் வந்து இழுத்துட்டு வராம இருக்கிறதுக்காக இப்போ இந்த சைட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் ஃபர்ஸ்ட் எங்க தையல் போடுறீங்களோ அங்க மார்க் பண்ணுங்க. இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கர்வா வந்து கொண்டு வந்துடுறேன். ஸ்ட்ரைட்டா இருக்கிறத அப்படியே வரைஞ்சு கர்வ் ஆக்கிறேன். ஓகேங்களா? இந்த சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. பாட்டம் லென்த் வந்து கிளாத்தோட வித் வந்து 60 இன்ச்சஸ் வேணும். லைனிங்ல எடுக்கங்காட்டி கொஞ்சம் வந்து கம்மியா இருந்தா பரவாயில்ல. சரிங்களா? இப்போ லைனிங்ல 50 இன்ச் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத் வந்து லென்த் வந்து 60 இன்ச் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ லென்த்தா 50 இன்ச் எடுத்துட்டு இப்போ இது டோட்டலா 50 இன்ச் இருக்கு. இதை வந்து 4 மடிச்சுக்கோங்க. இப்போ 2 இருக்கா? திருப்பியும் வந்து இதை 4 மடிச்சுட்டு மடிப்பு சைடு நம்ம சைடு இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஹைட் வந்து இப்போ வந்து மெயின் கிளாத்தை விட லைனிங் வந்து 1 இன்ச் வந்து கம்மியா தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பாட்டம் ஹைட் வந்து 12 இன்ச் இருக்கு. நீங்க வந்து இதுல 11 இன்ச் வச்சா போதும். ஏன்னா மெயின் கிளாத்தோட 1 இன்ச் வந்து கம்மியா. ஜஸ்ட் பாட்டமுக்கு வேற எந்த மெஷர்மெண்ட்டும் தேவையில்லை. எவ்வளவு வித்தோ அந்த அளவுக்கு கிளாத் எடுத்துட்டு 4 மடிச்சு போட்டுட்டு ஹைட் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. லைனிங் கட் பண்ணிட்டோமா? இப்போ மெயின் கிளாத்துக்கு லென்த் வந்து 60 இன்ச்சஸ். இப்போ நான் வந்து டபுளா இருக்கு 60 இன்ச்சஸ் லென்த்ல எடுத்துட்டு அதை வந்து 4 வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ எப்படி லைனிங் கட் பண்ணீங்க அதே மாதிரி இப்போ லைனிங் வந்து 11 இன்ச் கட் பண்ணீங்க. இது வந்து 12 இன்ச். ஆக்சுவல் ஹைட் என்ன ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டும் லைனிங் வந்து இந்த ஹைட்டோட 1 இன்ச் வந்து கம்மியா இருக்கு. ஓகேங்களா? அதனால இது 12 இன்ச் லைனிங்கோட ஹைட் வந்து 11 இன்ச் பண்ணிட்டு பாட்டமுக்கு லைனிங்கும் மெயின் கிளாத்தும் லைனிங்கோட ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்ல ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சுட்டு மெயின் கிளாத்ல வந்து லைனிங் வச்சு எக்ஸ்ட்ரா நெக்கை வந்து கட் பண்ண வேண்டாம். மேல வந்து சும்மா 1/2 இன்ச் விட்டு அப்படியே சுத்தியுமே வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா?
சரி, இப்போ ஸ்லீவ் கட்டிங் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிளாத்தை வந்து 4ஆ ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்டிங் சைடு நம்ம சைடு இருக்கு. சரிங்களா? கீழ இருந்து 1/2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்லீவோட ஹைட் வந்து 3 இன்ச் வச்சுக்கலாம். குட்டீஸ்க்குனுங்காட்டி 3 இன்ச் போதும். ஓகேங்களா? 3 இன்ச் மேல திருப்பியும் ஸ்டிச்சஸ் போடுறதுக்காக 1/2 இன்ச். ஓகேங்களா? இப்போ இந்த மேல போட்டிருக்கோம்ல 1/2 இன்ச் தள்ளி அதுல வந்து லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இப்படி லைன் கிடைச்சிருச்சா? இப்போ இந்த பாக்ஸுக்காக என்ன பண்ணணும்? இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து 5.5 இன்ச்சஸ் வருது. அதுல இருந்து 3/4 இன்ச் வந்து கம்மி பண்ணிடணும். 4.75க்கு இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எவ்வளவோ அதுல வந்து 3/4 இன்ச் மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த லைன் கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ இந்த லைன்ல இருந்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எவ்வளவோ அதை வந்து இந்த லைன்ல எங்க மேட்ச் ஆகுதோ அப்படி பிளேஸ் பண்ணுங்க. இப்போ 5.5 இந்த இடத்துல கரெக்டா 5.5 வருது. இந்த இடத்துக்கு லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து இது மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. இப்போ 5.5ல பாதி வந்து 2.75. இதுல இருந்து 1/2 இன்ச் மேல பேக் ஸ்லீவ்க்காக இங்கிருந்து 1 இன்ச் நேரா வந்து இந்த 1/2 இன்ச்ல டச் ஆகி அப்படியே இந்த லைன்ல வந்து ஜாயிண்ட் ஆயிடணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஸ்லீவுக்கு இந்த மிட் பாயிண்ட் மார்க் பண்ணீங்களா அதுல டச் ஆகி அப்படியே கீழே லைன் வந்து இதுல ஜாயிண்ட் ஆயிடும். இது வந்து அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்லீவோட ரவுண்டும் 3 இன்ச். ஓகேங்களா? இப்போ இது வந்து பாடி சைஸ் நம்ம டிராயிங் போட்டிருக்கிறது. அது போக சீம் அலவன்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவா 1.5 இன்ச் இதுக்கு ஒரு லைன் போட்டுப்போம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிருக்கோம்னு புரியுதா? கீழே வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கிருந்து கீழ இருந்து 3 இன்ச் வந்து ஸ்லீவோட ஹைட், அது போக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவா சீம் அலவன்ஸ்க்காக விட்டுட்டு அதுல வந்து லைன் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இங்க இந்த லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எவ்வளவு வேணுமோ அதுல வந்து 3/4 இன்ச் மைனஸ் பண்ணணும். நம்மளோட ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 5.5 இன்ச். இப்போ அதுல 3/4 இன்ச் மைனஸ் பண்ணீங்கன்னா 4.75 அதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 5.5 வரணும்ல. இங்க இருந்து அந்த லைன்ல 5.5 எங்க வருதோ அந்த இடத்த அப்படியே டேப் மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 5.5 இங்க வருது. இந்த வந்து ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிட்டு அந்த லைன்ல மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. மிட் பாயிண்ட்ல இருந்து 5.5ல பாதி. ஓகேங்களா? அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து மேல 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி பேக் ஸ்லீவ் வரைங்க. அந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்களா இந்த சென்டர் லைன்லயே வந்து ஃப்ரண்ட் ஸ்லீவ் வந்து வரைஞ்சுக்கோங்க. கீழே கையோட ரவுண்ட் என்னன்னு மார்க் பண்ணுங்க. இந்த லைனையும் இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பேசிக் கையோட அளவு. அது போக தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்ல. சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச் வந்து 2 பக்கமும் இதுலயும் 1.5 இன்ச் இங்கேயும் 1.5 இன்ச்சுக்கு ஒரு லைன். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ